எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப உங்க உயிரை கூட பொறுப்படுத்தாம வந்து நின்னீங்களே, அந்த தியாகத்துக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேன்னு தெரியல. நான் ஒன்னு சொல்றேன், செய்றீங்களா? சொல்லுங்க. உங்க அடிமையா இருக்கனா கூட இருக்கிறேன். சச்சா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் உங்க அடிமையாக்கிறேன். என்ன அலமோ, ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? ஒருவேளை இந்த அடிமை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ? நாதன், நீங்க விளையாட்டு கேக்குறீங்களா இல்ல சீரியஸா கேக்குறீங்களான்னு எனக்கு புரியல. ஏங்க, கை உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கு, இப்ப போய் விளையாடுவனா? சீரியஸா தான் கேக்குறேன். அலமோ, நான் ஏதோ உங்களுக்கு உதவி செய்ய வந்து அதனால உங்களுக்கு ஏற்பட்ட நன்றி உணர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட பதில் உதவி கேட்கறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஐ எம் வெரி சீரியஸ். நான் கேட்கறது பதில் உதவி இல்லை, நான் கேட்கறது உங்களை. பூபாலனை காதலிச்சிங்க, எனக்கு தெரியும். ஆனா இப்ப பூபாலன் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. உண்மைதான், பூபாலன் ஒரு கேடு கட்ட ஐயோக்கேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் வாழ்க்கைய அவன் எவ்வளவு தூரம் சீரழிச்சிருக்கானோ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக உடனே இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றத பத்தி யோசிக்கிறது சாத்தியமா இல்ல. யோசிக்கவே கஷ்டமா இருக்கு. நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு திருவாமையூர் போனோம், ஆனா தப்பா எங்க போகுதுன்னு தெரியாம திருவொற்றியூர் பஸ்ல ஏறிட்டீங்க. ஏறின பஸ் நீங்க போகணும்னு விருப்பப்பட்ட இடத்துக்கு போகல, வேற எங்கேயோ போகுது. உடனே நீங்க கீழே இறங்கி சரியான பஸ்ல ஏறி போவீங்களா மாட்டீங்களா? இல்ல, நான் தான் தப்பான பஸ்ல இருந்து இறங்கிட்டேனே. அது போதுமா? தப்பான பஸ்ல ஏறி நடு ரோட்ல நிக்கிறீங்க. நடு ரோடு தான் நீங்க போக வேண்டிய இடமா? நீங்க போக வேண்டிய இடம் வேற எதுவுமே இல்லையா? அங்க நீங்க போனா சரியான பஸ்ல ஏறி போக வேண்டாமா? நான் பிராங்கா கேட்கிறேன், பூபாலனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? நீங்க நான் வழக்கமா இருக்கிற லவ்வர்ஸா? மத்த லவ்வர்ஸ் மாதிரி அங்கேயும் சுத்துனீங்களா? ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகினீங்களா? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பொக்கே கிஃப்ட் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லையே. பூபாலன் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அவன் நல்லவனா தெரிஞ்சதுனால நீங்களும் சரின்னு சொன்னீங்க, அவ்வளவுதானே? என்ன ஒண்ணு, நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அயோக்கியம் உங்ககிட்ட சொல்லிட்டான். நீங்களும் சரி ஓகே எங்க வீட்டுல சம்மதிச்சா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக என்ன வேண்டான்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அது சரிதான். ஆனா அவ உண்மையா இல்லையே, தப்பு பண்ணது அவங்க, நீங்க இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க குற்ற உணர்ச்சியோட இருக்கீங்கன்னு கேக்குறேன். என்னோட சங்கடம் குற்ற உணர்ச்சினால வந்ததில்ல நாதன். ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் வாங்கின பெரிய அடி. எனக்கு எல்லாம் தெரியும். என் சாய்ஸ் எப்பவுமே சரியானது, தப்பாவே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த என்னோட ஈகோ மேல விழுந்த அடி அது. அதுல இருந்து என்னால உடனே மீள முடியல நாதன். அது முடிச்சு போன கதை. இனிமே அடுத்த கதையை ஆரம்பிக்கலான்ற அளவுக்கு அவ்வளவு ஈஸியானது இல்ல. தட் இஸ் மை ப்ராப்ளம். உடனே அடுத்த கதையை ஆரம்பிங்கன்னு நான் சொல்லல. எப்ப ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அப்ப ஆரம்பிங்கன்னு சொல்றேன். ஆனா அடுத்த கதையா என்ன கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன். அலமு, உங்களுக்கே தெரியும், பூபாலனை காதலிக்கிற விஷயத்த உங்க வீட்டுல வச்சு எனக்கும் மகேந்திரனுக்கும் நீங்க சொன்னப்போ, இனிமே என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறதா இருந்தா மட்டும் வாங்க, இல்லாட்டி நீங்க வராதீங்கன்னு சொன்னீங்க. உடனே மகேந்திரன் சரிங்க, இனிமே நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னால அப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். உங்களை பொண்ணு பார்க்க வந்தவனா, உங்களை நான் கட்டிக்க போற பொண்ணா தான் பார்த்தேனே தவிர ஃப்ரெண்டாவும் வேற மாதிரியோ நான் பார்த்தது இல்லைங்க. இப்போவும் என்னால் அப்படி பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். இனிமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு உறுதி கொடுக்குறேன். ஆனா இனிமே நீங்க ஃப்ரெண்டு மட்டும்தானே என்னால உறுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அன்னைக்கு நான் நினைச்சேன், அதே தான் இன்னைக்கும் நினைக்கிறேன். ஏங்க,
தப்பு பண்றது சகஜங்க. ஆனா அந்த தப்புல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளில வரோம், நமக்கு கிடைச்ச அடிய நம்ம ஏறுற படியை எப்படி மாத்திக்கிறோங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ். திரும்ப திரும்ப தப்பு பண்ணி சரியான வழி எதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். தப்பான வழிக்கு நம்ம போனதை நினைச்சு வருத்தப்படாம சரியான வழிக்கு வாங்கலாமோ. புரியுது நாதன், நீங்க சொன்னது சரிதான். கூடி சீக்கிரமே நான் ஒரு சரியான வழிக்கு வந்துடுறேன். அந்த சரியான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா நான் வேணா உங்களுக்கு வழிகாட்டி வரட்டுமா? இல்ல சும்மா ஒரு கைடு வழிகாட்டி மாதிரி. சரி, அந்த வழிகாட்டி கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த அடிமை கான்செப்ட் ஓகே தானே உங்களுக்கு? அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்பளம் வாங்காத அடிமையா இருக்கிறது. எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன கையோடைஞ்ச நிலைமையிலையும் கொஞ்சம் கூட அடங்காம மொக்க போட்டுட்டு இருக்கேனா? என்னால நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க, அடிபட்டிருக்கீங்க. அப்புறமும் எப்படி உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க தோணுது தெரியலங்க. ஒருவேளை இதான் லவ்வோ? ஆமாங்க, முதல் பார்வையிலேயே மனசுக்குள்ள வந்துட்டீங்க. இன்னும் அதே தகுதியோட மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் உங்க மனசுக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுங்களேன். முதல்ல இந்த மாதிரி மொக்க போடுறத நிறுத்துங்க. ஏங்க, மொக்க போடுறது என் பிறப்பு உரிமை, அதான் என் கேரக்டர். அதை விட்டுட்டுன்னு வைங்க, நாதனோட கேரக்டருக்கு அடையாளமே இல்லாம போயிடும். அடையாளமே இல்லாத ஒருத்தரை நீங்க எப்படிங்க கணவனா ஏத்துப்பீங்க? ஏத்துக்க மாட்டீங்களா? வேடிக்கையான ஆளுங்க நீங்க. எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷனையும் உங்க பேச்சால ரொம்ப இயல்பாக்கிடுறீங்க. அதுதான் உங்களோட சிறப்பு அம்சம்னு நினைக்கிறேன். பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனா இன்னும் நீங்க விஷயத்துக்கு வரலையே. என் கேள்விக்கு என்னங்க பதிலு? கண்ணீரை வைக்கிறதுக்காக வந்தேன், உங்ககிட்ட இருந்து சிரிப்பை வாங்கிட்டு போறேன். இதுதான் என்னோட பதில். அலமு ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் நான் கொள்ளாதீங்க. இந்த பாருங்க, நான் கொஞ்சம் தத்தி, எனக்கு இந்த மாதிரி விடுகிறதெல்லாம் புரியாது. நேர விஷயத்துக்கு வாங்க. எதா இருந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேங்க. நானும் அதே தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் நானும் தாங்கிக்க தயார். உங்க மொக்கச்சோ கூல் பட. சென்னையில வேற ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு நானே இந்த வேலையை விட்டுலாம் தான் இருந்தேன். இப்படி திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. தனியார் கம்பெனினாலே அப்படித்தாப்பா. வேலை பாதுகாப்புன்றது எப்பவுமே கிடையாது. அவங்களுக்கு சௌகரியப்பட்டா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அனுப்பி விட்டுருவாங்க. சரி, பரவாயில்ல விடு. அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். இப்ப என்ன கலெக்டர் வேலையா போச்சு? கோழி பண்ண வேலை தானே. அதுக்காக இல்லப்பா, திடீர்னு போக சொல்லிட்டாங்க. கையில சேவிங்ஸ் ஒன்னும் இல்லப்பா. கையில காசு இல்லாம எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. டேய், என்னடா பேச்சு இது? நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு கையில காசு இல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ வேலைக்கு போற வரைக்கும் நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாமா. ஆனா நீங்க பாத்துப்பீங்கன்றதுக்காக இவன் எனக்குன்னு இருந்திருக்கூடாதுல்ல. அதெல்லாம் இருக்க மாட்டாமா. டேய் சித்து, நீ நல்ல வேலை கிடைக்குதான்னு பாரு. அப்படி கிடைக்கலன்னு வையே, தற்காலிகமா நீ ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோ ஒண்ணு வாடகைக்கு பிடிச்சு தரேன். கொஞ்ச நாளைக்கு அதை ஓட்டு, அப்புறம் லோனை கீழே போட்டு சொந்தமாவே ஆட்டோவை வாங்கிடுவோம். இல்ல ஆட்டோ ஓட்டுறதுக்கு உனக்கு சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்க, லோனை போட்டு ஒரு டீசல் காரை ஒண்ணு வாங்கிடுவோம். ஏதாச்சும் ஒரு டிராவல்ஸ்ல விட்டு ஓட்டு. நல்ல ஓட்டம் இருந்துச்சுன்னு வையே, எப்படியும் மாசம் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிடைக்குமா. அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். அப்படி ஒண்ணு என் மகனையும் மருமகளையும் பரிதவிக்க விட்டுற மாட்டேன். சரியா? சரி மாமா. என்ன, இந்த வீடுதான் உங்களுக்கு சௌரியப்பட்டு வருமானு தெரியல. சௌரியங்கிறது வீட்ல இல்ல மாமா, அது வாழ்றவங்களோட மனசுல இருக்கு. அருமையா சொன்னம்மா. ஸ்ரேயா, அப்பா வாங்கம்மா. வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள. வாங்க உள்ள. வாங்கம்மா, வாங்கப்பா. வரமா. உட்காருமா. ஏமா, மாப்பிள்ள பொண்ணோட்டி சென்னைக்கு வந்தப்ப வரமாட்டேன்னு சொன்னியம்மா நீ? ஏமா? அதனால என்னப்பா, அதான் மொத்தமாவே சென்னைக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? பெருமாள் சொன்னா கோழி பண்ண மூட போறாங்களாமே. ஆமாமா. ஏன் மாப்பிள்ள, கோழி பண்ண நஷ்டத்துல போதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. நடுவுல கொஞ்சம் கோழி எல்லாம் செத்து போயிருச்சு. ஆனா நஷ்டம்லாம் எதுவும் இல்ல மாமா, லாபம் தான். லாபத்துல கொஞ்சம் நஷ்டம், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள மூடுறாங்க? நடத்த வேண்டியதானே? அதை விட பெரிய லாபமா பாக்கணும்னு நினைக்கிறாங்க மாமா. ஒசூர் பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா,
அதனால லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி மாமா. கோழி பண்ணைய மூடிட்டு அந்த இடத்த அப்படியே பிளாட் போட்டு ரியல் எஸ்டேட்ல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா காசு வரும் மாமா. இப்படி காடு மேடு கழனி எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு கடைசியில மண்ணே அழித்துப்பானுங்க. நீங்க யூனியன் ஆக்டிவிட்டிஸ்ட், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. உலகம் மாறி போச்சு மணி. காசு வருதா, எதை வேணாலும் விக்கலாம், யார் வேணாலும் விக்கலாம், தப்பே இல்ல. அதான் இப்ப உள்ள நிலைமை. இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை உருப்படாம போயிடுங்க. அடுத்த தலைமுறை எப்படி போனா எனக்கு என்ன? இப்ப ஏன் தேவை நிறைவேறுதா, அதான் பேச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. இப்ப என்ன மாப்பிள, போன தடவை வந்தப்ப ஏதோ 2 கம்பெனில வேலை விஷயமா பேசுனீங்களே, விவரம் தெரிஞ்சிச்சா? இல்ல மாமா, அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. வேற எங்கேயாச்சும் தான் பார்க்கணும். வேணா நான் பாக்கட்டுமா? வேண்டாம்ப்பா, சித்துவே பாத்துக்கிட்டோம். இது என்ன உன் கொள்கை முடிவா? வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாதுப்பா. கஷ்டப்பட்டு சேகரிச்சாதான் அதுக்காக உழைப்போட அருமை தெரியும். தன்னோட வேலைய சித்தார்த் தானே தேடிக்கிட்டோம். சரி, அவரே தேடிக்கிட்டோம், கிடைக்கிற வேலையை பார்க்கட்டும், வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்காக காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்காத. உழைக்கிறது கஷ்டப்படுறதுக்காக இல்ல, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது சரிம்மா, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா சந்தோஷம் நமக்குள்ள இருந்து தானா வரணுமே தவிர அத விலை கொடுத்து வாங்க கூடாது இல்லையா? என்ன மணி, சென்னைக்கு வந்த கையோட என் பொண்ணையும் யூனியன்ல சேர்த்து விட்டுட்டீங்களா? என்னென்னமோ பேசுறா. சுயமரியாதை உள்ளவங்க யாருமே இப்படித்தாங்க பேசுவாங்க. நான் பெத்து வளர்த்த என் பையனை விட நீங்க பெத்து வளர்த்த உங்க பொண்ணுக்கு தான் சுயமரியாதை ஜாஸ்தியா இருக்கு. அதை நினைச்சு நீங்க தான் பெருமைப்படணும். பெருமை இருக்கட்டுங்க, பசிச்சா பெருமையை சோறா திங்க முடியாதுல்ல, சோறு வேணுமே. ஸ்ரேயா, மாப்பிள்ள அங்க இங்கன்னு வேலை தேடி அலையறத விட ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்காது? பிசினஸா? அதுக்கெல்லாம் ஏது அத்தை என்கிட்ட பணம்? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் மாப்பிள, அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. வேண்டாம்பா, சித்தார்த் வேலைக்கே போகட்டும். தன்னால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறது சித்தார்த்துக்கு தெரியணும். இந்த விஷயத்தை விட்டுருங்க. சரி போ, நீ புரிவாதக்காரி, சொன்னா கேட்கவா போற? ஆனா ஒண்ணு, என்னைக்கா இருந்தாலும் உங்க 2 பேரும் தாங்கிறதுக்கு நாங்க இருக்கோம், அதையாவது ஞாபகம் வச்சுங்க. ஏமா, மத்த உதவியை தான் ஏத்துக்க மாட்டேன், வந்து நம்ம வீட்லயாச்சும் இருக்கலாம்ல. நான் வாழ்க்கப்பட்டு வந்த வீடு இதானம்மா. சரிம்மா, ஆனா இந்த வீடு பத்தாதே. இங்க எந்த சௌரியமும் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து இருக்க கஷ்டமா இருக்கும்ல. ஏமா, அம்மா சொல்ற மாதிரி இந்த வீடு உங்களுக்கு பத்தாதுன்றது நம்ம உண்மைதான். நீங்க வேணா 2 பேரும் அம்மா வீட்டுல போய் இருந்துக்குங்களேன், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இல்ல மாமா, வேண்டாம், இருக்கிற வசதியே போதும். அம்மா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. சரிம்மா, உன் இஷ்டம், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. அங்க வந்து தங்கல எங்க நிழல்ல வாழ விரும்பலங்கிறதெல்லாம் சரி, அதுல நாங்க தலையிட மாட்டோம். ஆனா அதுக்காக அம்மா வீட்டுக்கு போகவே தேவையில்லைன்னு நினைச்சு அங்க வராம இருந்துடாதம்மா. ஆமா ஸ்ரேயா, அடிக்கடி வந்து போயிட்டு. சரிம்மா, கண்டிப்பா வரேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. சாரிப்பா, இன்னைக்குதான் வந்தோன்றனால சமையல் ஏற்பாடு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியல. பொண்ணு கிட்ட என்னடி ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல. சரி, நாங்க போய் வரோமாப்ல. வரோம். சரி, போயிட்டு வாங்க. வரமணி. சரி. சரி ஸ்ரேயா, நான் போயிட்டுறேம்மா. சரிங்கம்மா, போயிட்டுறோம்ல. வரேன் மணி. வரோம் ஸ்ரேயா. சரிம்மா, வரோங்க. ஏன் ஸ்ரேயா, ஏன் இப்படி அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே மறுத்து பேசிட்டு இருக்க? எந்த உதவி செய்யறானாலும் வேணாங்கிற. அவங்க நமக்கு எதிர்ப்பா இருந்தாங்க, வேண்டான்னு சொன்னா சரி. இப்பதான் இறங்கி வந்துட்டாங்களா, அப்புறம் ஏன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்லணும்? நான் வேண்டான்னு சொன்னது என் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, உன்னோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு. விளங்கி நிக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ளைங்கிற மரியாதைலாம். உள்ளுக்குள்ள போயிட்டோன்னு வை, அப்புறம் மேனேஜருங்கிற மரியாதை தான். மாப்பிள்ள சும்மா தானே இருக்கீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு உனக்கு ஏதாவது சில்லற வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ உனக்கு சங்கட்டமா இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். டேய், அவ தனக்கு மட்டும் யோசிக்கலடா, உனக்கு சேர்ந்து யோசிக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்டா. சும்மா பொழுத போக்காம உன் சிநேகிதன்ட்டு சொல்லி வேலையை தேடுற முயற்சியை ஆரம்பி. சரிப்பா, நான் வேலைக்கு போறது மட்டும் இல்லாம விட்ட படிப்ப ஸ்ரேயா மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. எல்லாத்துக்குமே நான் ஏற்பாடு பண்றேன்ப்பா. முதல்ல அத பண்ணு. நீ முதல்ல வேலைக்கு போ, என் படிப்பை பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம். அமுதன், சொல்லமுதா. தாத்தா, சென்னையில ஒரு வேலை, அதனால இப்ப நான் கிளம்பி சென்னைக்கு தான் வரேன். சென்னைக்கு வரியா? ஏதோ எக்ஸாம் இருக்கு அது இதுன்னு சொன்ன. எக்ஸாம் இருந்துச்சு, அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு தாத்தா. ஓ சரி, இப்ப என்ன விஷயமா சென்னைக்கு வர? எங்க அலமோத்த இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்காக தான் வரேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சொன்னது நல்லதா போச்சுப்பா.
ஆமா கிளம்பிட்டியா இல்ல இனிமே தான் கிளம்ப போறியா? கிளம்பிட்டேன் தாத்தா. நான் மத்தியானம் அங்க வந்துருவேன். அப்படின்னா மேபி லஞ்ச் இங்க தான் வந்து சாப்பிடணும் இல்லையா? ஆமா தாத்தா. அப்படின்னா ஒண்ணு பண்ண, இன்னைக்கு மத்தியானம் என்னோடையும் அனிதாவோடய தான் நீ லஞ்ச் சாப்பிட்ற. அதெல்லாம் எதுக்கு தாத்தா? எப்படியும் எங்க பெரியப்பா வீட்டுக்கு போகணும், எங்க அத்தையை கூப்பிட போகணும் இல்லையா? நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அட அங்க சாப்பிட்றதா உனக்கு எப்பவும் இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட சாப்பிடு. சரிங்க தாத்தா, வரேன். சரிப்பா, நீ சென்னையை நெருங்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்றேன். நம்ம 3 பேரும் சாப்பிட போயிடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உங்க அத்தையை பார்க்கறதுக்கு நீ போ. ஓகேவா? சரிங்க தாத்தா. ஓகேப்பா, மதியானம் பார்க்கலாம். வச்சிடுறேன். என்னப்பா அந்த பையனுக்கு ஓவரா ஐஸ் வைக்கிறீங்க? அலமோ வச்சு அருணாச்சலத்தோட நடவடிக்கையை உளவு பார்க்கலான்னு நாம அப்ப நினைச்சோம். ஆனா அது நடக்கல. இப்போ இவன் சிக்கியிருக்கான். இவனை வச்சு காரியத்தை முடிக்கலாம் தாம்மா. பொறுத்திருந்து பார். இந்த பையனை வச்சு எப்படி நான் வேலையை முடிக்கிறேன்னு மட்டும் பார். ஹலோ 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 ஆண்டி, நான் அனன்யா பேசுறேன் ஆண்டி. அனோ, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அப்புறம் சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல ஆண்டி, எதிர்பார்க்காத விதமா என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் நடந்தப்போ நான் வீட்ல இல்ல ஆண்டி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போதான் வந்தேன். வந்ததுமே ராணிம்மா விஷயத்த சொன்னாங்க. அதான் கையில் கூட பேசி கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமேன்ட்டு. கையில் பயங்கர ஷாக்ல இருப்பா. இல்ல ஆண்டி? என்னமா சொல்ற? கையில் ஏன் ஷாக்ல இருக்கணும்? அப்படி என்ன நடந்துச்சாங்க? கையில் இன்னும் வரலையா ஆண்டி? இல்லையாமா, இன்னும் வரலையே. என்ன நடந்துச்சுன்னு அம்மா அப்பத்தா யாரும் உங்ககிட்ட இன்னும் பேசலையா? இல்லையே, யாரும் பேசலையே. என்னடி நடந்துச்சு? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நான் அப்புறம் பேசுறேன், வச்சிடுறேன். இரு இரு ஆண்டி. என்னடி ஏதோ எதிர்பார்க்காதது நடந்துச்சுன்னு சொன்ன, அதுக்கப்புறம் கையில ஏதோ ஷாக்ல இருக்கான்னு வேற சொன்ன, அப்புறம் அம்மாவும் அப்பதான் ஏதோ ஃபோன் பண்ணலன்னு வேற சொன்ன, அப்புறம் யாரும் எதுவும் சொல்லலன்னு ஏதோ இல்லன்ட்டு போன வைக்கிறேடி. என்னன்னு சொல்றீ ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இங்க பாருனோ, அங்க கையிலுக்கு ஏதோ நடந்திருக்கு. மறைக்காம மரியாதையா சொல்லு. என்னடி நடந்துச்சு? கையிலுக்கு என்னதாண்டி ஆச்சு? அந்த ரோஹித் கையிலுக்கு ஏதோ தப்பா நடந்துட்டானா? சொல்லுடி. இல்ல ஆண்டி, அண்ணெல்லாம் ஒண்ணும் வம்பு பண்ணல. நடந்ததே வேற. அதான் என்ன? அப்பத்தாவும் கையிலும் அப்பா பாக்குறதுக்காக இங்க வந்திருந்தாங்க. அந்த நேரம் கீர்த்தியோட ஜாதிக்காரங்க எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து ரோஹித் அண்ணாவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா குறி தவறி சொல்றீ? கையில் ரோஹித் அண்ணி பக்கத்துல நின்றுக்கா. ஐயோ, கைய சுட்டுட்டாங்க. கையிலுக்கு என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல ஆண்டி, கையிலுக்கு ஒண்ணும் இல்ல. ரோஹித் அண்ணன் கையில புடிச்சு தள்ளி விட்டு காப்பாத்திட்டான். இப்ப கையிலுக்கு எப்படி இருக்கு? விழுந்ததுல ஏதோ அடிக்கடி படலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல ஆண்டி. என்னடி இதெல்லாம்? ஐயோ, கையிலுக்கு வர பிரச்சனை எல்லாம் எப்ப பாரு இந்த ரோஹித்தால தான் வருது. அவனுக்கு கையில என்ன தாண்டி பாவம் பண்ண வேண்டிய பாவத்தெல்லாம் இவன் பண்ணிட்டு பிரச்சனைன்னு வரும்போது யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்கள மாட்டி விட்டுட்டு இவன் தப்பிச்சிடறான். போன தடவை கூட இப்படிதான். அவனை சுட வந்தப்ப அவன் மேல பாய வேண்டிய குண்டு பக்கத்துல இருந்த கீர்த்தி வாங்கி செத்து போயிட்டான். இந்த தடவையும் அதே மாதிரி ஆயிடுச்சேடி. ரோஹித்த சுட வரும்போது என் பொண்ணு சாக தெரிஞ்சாலேடி. இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. கையிலுக்கு ஒண்ணுமே ஆகல ஆண்டி. அவ சேஃபா தான் இருக்கா. அப்பதான் அவட ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவ மேல ஒரு கீரல் கூட விழுகல ஆண்டி. அண்ணன் காப்பாத்திட்டான். கிழிச்சா கொஞ்சம் அசந்திருந்தா கீர்த்தி மேல குண்டு பாஞ்சா மாதிரி கயல் மேல பாஞ்சிருக்குமேடி. கீர்த்தி செத்த அதே இடத்துல என் பொண்ணு செத்துருப்பாளேடி. இப்படி ஒவ்வொரு பொண்ணும் அந்த இடத்துக்கு கூட்டு போய் தனக்கு பதிலா அவங்களெல்லாம் பலி வாங்குறது அவங்க அண்ணனோட வேலையா? ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. எங்க அம்மா கிட்ட தலையா அடிச்சுக்கிட்டேன். அந்த ரோஹித் பையன் இருக்கிற இடத்துக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போகாத, பிரச்சனை ஆயிடும் சொன்னேன். இல்ல ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஆயிடுச்சு. என் வார்த்தையை கேட்காம அந்த சனியம் பிடிச்ச வீட்டுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போய் கடைசியில என் பொண்ணு தலைக்கே ஆபத்து வந்துருச்சு. ஐயோ, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் வீட்டுக்காருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஆண்டி, நீ வேடி போன, நான் பேச வேண்டியங்கிட்ட பேசிக்கிறேன்.